Hello students, welcome to Shiny Maths 9th Standard Maths Chapter 4 Exercise 4.5ல 5th question பார்த்துடலாம். Draw triangle PQR. அதாவது நம்மள்ட்ட ஒரு triangle draw பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட நேம் PQRனு கொடுத்துருக்காங்க. அப்போ இது P, இது Q, இது R. சரிங்களா? With sides PQ is equal to 7 cm. அதாவது PQ இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 7 cm கொடுத்துட்டாங்க. QR அப்போ இது Q இது R அப்போ இந்த சைடோட வேல்யூ 8 cm கொடுத்துருக்காங்க and PR is equal to 5 cm. பேலன்ஸ் இந்த சைடோட வேல்யூ நம்மளுக்கு 5 cm கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அப்புறவு அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் இட்ஸ் ஆர்த்தோ சென்டர். இந்த ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆர்த்தோ சென்டரை கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஏதாவது ரெண்டு பாயிண்டை யூஸ் பண்ணி அதோட ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு நான் இப்போ ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆர் பாயிண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவேன். ஓகேங்களா? இது கண்டிப்பாக நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். அதே மாதிரி இனிமேல் இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பி பாயிண்டை யூஸ் பண்ணி நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவேன். ஓகே, இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரி. இப்போ இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். இதை ஹெச் என்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். புரியுதுல? ஃபர்ஸ்ட் நம்ம தந்திருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அதுவும் பேஸ் லைனை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கணும். பேஸ் லைனோட வேல்யூ 7 cm. அப்போ 0ல் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க, தென் 7லேயும் ஒரு பாயிண்ட் வச்சுருங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் எனக்கு P, இந்த பாயிண்ட் Q. இது நம்மளுக்கு 7 cm. இதெல்லாம் உடனே எழுதிடணும். லாஸ்ட் எழுதலான்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. சரிங்களா? இனிமேல் P பாயிண்ட்ல இருந்து 5 cm எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட நீடில் கரெக்டாக நீங்கள் 0ல் வைக்கணும். பென்சிலை கரெக்டாக நீங்கள் 5ல் வைக்கணும். ஓகே, நான் ஸ்கெட்சில் ட்ரா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும்தான் ட்ரா பண்ணிக்க போகிறீங்க. இப்போ P பாயிண்டில் காம்பஸோட நீடில் வச்சு இங்கே ஒரு ஆர்க். இனிமேல் Q பாயிண்ட்ல இருந்து 8 cm எடுத்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பென்சில் கரெக்டாக 8ல் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ Q பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அது இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்க். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர். இப்போ இந்த ஆர் பாயிண்டையும் Q பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி P பாயிண்டையும் ஆர் பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிடும். எழுதிக்கலாம். PR நம்மளுக்கு 5 cm, QR 8 cm. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இனி ஆர்த்தோ சென்டர் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு அதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சைடுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆர் பாயிண்டில் காம்பஸோட நீடில் கரெக்டாக வைக்க போகிறீங்க. வச்சுக்கிட்டு நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். உங்கள் விருப்பம். நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து PQ இந்த சைடை 2 டைம் கட் பண்ணுற மாதிரி ஆர்க்கு. சரிங்களா? அப்போ இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று. இப்போ பாருங்க, இந்த ஆர்க் இந்த லைனில் பட்டிருக்கு, ஆனால் இந்த ஆர்க் படலை. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா PQ இந்த சைடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க. ஓகே, இந்த ஆர்க் இந்த லைனில் படும்போது இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. ஆர்க் பாயிண்ட்ல இருந்து இந்த ரெண்டு ஆர்க்கை கட் பண்ண எந்த மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணீங்களோ அதை மாற்றாம ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இங்கே ஒன்று. இனிமேல் மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டையும் ஆர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா PQ இந்த சைடுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணிடலாம். கண்டிப்பாக இது நம்மளுக்கு 90 டிகிரியாக தான் இருக்கும். இனிமேல் QR இதுக்கு ட்ரா பண்ணணும்னா இதோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய P பாயிண்டை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ காம்பஸோட நீடில் கரெக்டாக P பாயிண்டில் வைங்க. இங்கேயும் சேம் அதே மாதிரி உங்கள் விருப்பம். நீங்களாவே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து 2 டைம் கட் பண்ணுற மாதிரி ஆர்க்கு. இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று. ஓகே, இந்த ஆர்க் இந்த லைனில் பட்டிருக்கு, ஆனால் இந்த ஆர்க் இந்த லைனில் படல. அப்போ QR என்கிற இந்த சைடை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போகிறீங்க. ஓகே, இப்போ இங்கே 2 பாயிண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் இப்போ மெஷர்மெண்ட்டை மாற்றவே கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க், அதே மாதிரி இந்த பாயிண்டில் வச்சு இன்னொரு ஆர்க், அந்த ஆர்க் இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரியான ஆர்க்கு. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே மீட் ஆகும்போது இங்கே ஒரு பாயிண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாயிண்ட்டையும் P பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் கிடச்சிடும். ஓகே, ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, ஜாயின் பண்ணிட்டோம்.
இதுவும் நம்மளுக்கு 90 டிகிரியா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த ரெண்டு லைனுமே மீட் ஆகுற இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஆர்த்தோ சென்டர். இதை H அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆர்த்தோ சென்டரை லொகேட் பண்ணிட்டோம். இனி ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், draw the triangle PQR with the given measurements. Second one, construct altitudes from any two vertices R and P to their opposite sides PQ and QR respectively. Third one, the point of intersection of the altitude H is the orthocenter of the given triangle PQR. புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த டயக்ராமை எப்படி டிரா பண்ணமோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ரைட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் நம்புறேன். இவ்வளவு அந்த சம். நம்ம இந்த எக்ஸசைஸ் 4.5ல உள்ள எல்லா சம்முக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? போய் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.